இதுவரை அமெரிக்க அதிபர்களாக பதவி வகித்தவர்களில் மிக அதிக சொத்து படைத்த செல்வந்தராக டொனால்டு டிரம்ப் கருதப்படுகிறார். 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இவரது சொத்து மதிப்பு $6 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 57,000 கோடி ரூபாய்க்கும் மேல் என ஃபோர்ப்ஸ் இதழ் கணித்துள்ளது. அவர் அதிபர் பதவியில் இருக்கும்போதே அவரது தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து கணிசமான வருவாயை ஈட்டி வருகின்றன. அதிபர் பதவியை பயன்படுத்தி இந்த அளவுக்கு பெருமளவில் பணம் சம்பாதித்ததை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. இதில் ட்ரம்ப் குடும்பத்தின் பங்கு என்ன? நாட்டை நிர்வகிக்கும் ஒருவரிடம் தனியார் வணிக சாம்ராஜ்யம் இருக்கும்போது என்ன நடக்கும்? அதிபர் பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கான பொறுப்பே தவிர தனிப்பட்ட நிதி லாபங்களுக்கானது அல்ல. வெளிநாட்டு நிதியின் செல்வாக்கிலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் வகையில்தான் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் வெளிநாடுகளிலிருந்து சில குறிப்பிட்ட நன்மைகளையோ அல்லது சலுகைகளையோ பெறுவதை இது தடுக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தில் உள்ள எவரும் வெளிநாட்டு அரசாங்கங்களுடனான வணிக நடவடிக்கைகளில் இருந்து லாபமோ சலுகைகளோ அல்லது ஊதியமோ பெறுவதை அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறை நம்மிடம் இல்லை. தனிப்பட்ட லாபத்திற்கும் அரசு பொறுப்புக்கும் இடையே முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காக அதிபர்கள் தங்கள் தொழிலை விற்கவோ அல்லது மறைமுக அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கவோ வழியுண்டு. ஆனால் ட்ரம்ப் இதை செய்யவில்லை. சொத்துரிமையை தன்னிடமே வைத்துக் கொண்டு நிர்வாக அதிகாரத்தை மட்டும் தனது மகன்கள் எரிக் மற்றும் ஜூனியர் ட்ரம்பிடம் வழங்கினார். இதை பற்றி சிந்திக்க சிறந்த வழி நாம் ஒரு படி பின்னோக்கி பார்ப்பதுதான். ட்ரம்ப் மற்றும் அவரை போன்றவர்கள் உலகளவில் மும்முரமாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக ட்ரம்ப் மற்றும் அவரது குடும்பத்தினர் அரசை ஒரு குடும்ப வணிகமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவரது வணிக சாம்ராஜ்யத்தின் மையமாக திகழ்வது ட்ரம்ப் நிறுவனம். இது இப்போது அவரது மகன்களால் நிர்வகிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள பல ரியல் எஸ்டேட் திட்டங்களில் இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் ட்ரம்ப் முத்திரையுடன் கூடிய பல முக்கிய திட்டங்கள் செயல்படுவதால் இந்தியா இதன் மிகப்பெரிய வெளிநாட்டு சந்தைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ட்ரம்ப் முதன்முறையாக அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன் அவரது சர்வதேச தொழில் சாம்ராஜ்யம் உலகளவில் இப்படித்தான் இருந்தது. 2017 ட்ரம்ப் பெயரிலான சொத்துக்கள் அதிகரித்தன. 2025 மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரின் வணிக வலையமைப்பு மீண்டும் விரிவடைந்தது. இதன் பின் எரிக் மற்றும் டொனால்டு ஜூனியர் ஆகியோர் கிரிப்டோ கரன்சி துறையில் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் குடும்பத்தின் முதலீடு கொண்ட வேர்ல்ட் லிபர்ட்டி பைனான்சியல் கிரிப்டோ நிறுவனத்தில் இந்த சகோதரர்களே பிரதான பொறுப்புகளை வகிக்கின்றனர். WLFI என்ற டிஜிட்டல் டோக்கன் இந்நிறுவனத்தின் தயாரிப்புகளில் ஒன்றாகும். கிரிப்டோ சார்ந்த வணிக முயற்சிகள் மூலம் அந்த குடும்பம் பல லட்சம் கோடி ரூபாய் கணக்கில் வருவாய் ஈட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சில சமயங்களில் அந்த டோக்கனின் விலை அதன் முந்தைய உச்ச அளவுகளை விட கணிசமாக குறைந்தது. இந்த விற்பனை நடவடிக்கைகள் முக்கியமாக அந்த தளத்திற்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் தான் பயனளித்ததாக தெரிகிறது. இதன் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை முதலீட்டாளர்களே சுமந்திருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. ட்ரம்ப் குடும்பத்தினர் இந்த கிரிப்டோ கரன்சி விற்பனை மூலம் $2 பில்லியன், இந்திய மதிப்பில் 19,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருவாய் ஈட்டியுள்ளனர். ஆனால் அவற்றில் முதலீடு செய்துள்ள அமெரிக்க மக்களோ அல்லது வெளிநாட்டு அரசாங்கங்களோ $2 பில்லியன் இழந்துள்ளனர். சுருக்கமாக சொன்னால் இது வெறும் செல்வ பரிமாற்றம் மட்டுமே. இன்னொரு முக்கிய புள்ளி ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர். மத்திய கிழக்கு பகுதிக்கான சிறப்பு அமைதி தூதராக பொறுப்பு வகிக்கும் இவர் அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் என்ற பெரும் முதலீட்டு நிறுவனத்தின் உரிமையாளராகவும் இருக்கிறார். சுமார் 57,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை கையாளும் இந்நிறுவனத்தின் பெரும் பகுதி பணம் வளைகுடா நாடுகளிடமிருந்து திரட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் சில பகுதிகளில் நடைபெற்ற மிகவும் சந்தேகத்திற்குரிய ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தென்கிழக்கு நாடுகள், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு நிதியமைப்புகளிடம் இருந்து பல $பில்லியன் மதிப்பிலான சந்தேகத்திற்குரிய பெரும் முதலீடுகள் வந்து குவிவதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தனியார் முதலீட்டாளராகவும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு அமைதி தூதராகவும் செயல்படும் குஷ்னர் இந்த இரண்டு முரண்பட்ட பொறுப்புகளையும் எப்படி நியாயப்படுத்துகிறார்? சொல்லப்போனால் நான் அரசாங்க நிர்வாகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணையவில்லை. எனவே அரசாங்கம் கூறிய போது உதவ முன்வந்த மற்ற வணிகர்களைப் போலவே நானும் ஒரு தன்னார்வலராகவே இருக்கிறேன். அதிபர் ட்ரம்ப் தனது பதவி காலத்தில் வளைகுடா நாடுகளுடன் வலுவான உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். அவரது மருமகன் ஜாரெட் குஷ்னரும் தனது முதலீட்டு நிறுவனத்தின் மூலம் பயனடைந்திருப்பதாக தெரிகிறது. வணிகமும் அரசியலும் ஒன்றிணையும் போது நலன்களுக்கு இடையில் முரண்பாடு குறித்த கேள்விகள் எழுவது தவிர்க்க முடியாதது. ஈரான் தொடர்பான விவகாரத்திற்கும் இது பொருந்தும். வளைகுடா பிராந்தியத்தில் குஷ்னருக்கு இருக்கும் வர்த்தக தொடர்புகள் அவரது நடுநிலைமை மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படியானால் அமெரிக்க அதிபர்களின் தனிப்பட்ட தொழில் நலன்களை கட்டுப்படுத்தவோ கண்காணிக்கவோ முடியுமா? இது நிச்சயமாக அவசியமானது என்று நான் கருதுகிறேன். விமான பாதுகாப்பில் சொல்வது போல அசம்பாவிதம் ஒன்று நடந்த பிறகே புதிய விதிமுறைகள் உருவாக்கப்படும். இங்கேயும் அதே போன்றதொரு நிலைமைதான் நிலவுகிறது. தற்போது எழுந்துள்ள இந்த விவாதங்கள் அரசியல் சலுகைகளுக்கும் நிதி சார்ந்த முரண்பாடுகளுக்கும் எதிராக கடுமையான புதிய விதிகளை கொண்டு வரும் என விமர்சகர்கள் நம்புகின்றனர்.